ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 பல்லாரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 6 பல்லு பூண்டு, சிறு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயமும் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். நான் சொல்கிற மாதிரி இந்த கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கிறதுக்கு நம்ம 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவோட நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. வதக்கின பொருள் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் எடுத்து எக்ஸ் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணியில் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கு கத்திரிக்காயை ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் நீங்கள் நல்லா பிரட்டி எடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடும். நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பொருளை சின்ன மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு துளி பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போ நம்ம அரைக்க எடுத்து வச்சுருக்க பொருளில் 1/2 ஸ்பூன் சீரகமும் 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துட்டு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசல் தண்ணியையும் சேர்த்துட்டு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டிப்பதம் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போது 1/2 ஸ்பூன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந்து அப்படியே மிதந்து வந்துட்டுருக்கோம். 3/4 அளவுக்கு நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கனால ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழம்புல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இப்போ நீங்கள் கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கங்க. சுட சுட சூடான சாதத்தில் நம்ம ரெடி பண்ணின இந்த கத்திரிக்காய் குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருமே இன்னும் வேணும்னு மறுதடவை வாங்கி சாப்பிடுவாங்க. நான் சொல்கிற முறையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.